அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஜூன் மாத பலன். அம்மன் அருள் டிவில பயங்கரமான ஒரு பலன். உச்சமான குருவோட சேர்ந்திருக்கிறார் சுக்கிரன். இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஜூன் மாசத்துல நிறைய நல்ல பலனை அள்ளி கொடுத்துரும். எல்லாருமே ஜூன் மாசம் பிறந்துட்டாவே எல்லாருமே ஜாதக நோட்டை எடுத்து பார்க்கணும். ஏன்னா குரு உச்சத்துல இருக்க. இனிமேதாங்க 12 ராசிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம் பலனை நல்ல நல்ல பலனை பிரிச்சு பிரிச்சு கொடுப்பாரு. எப்படி நம்ம செஞ்ச புண்ணியம் நம்மளை காப்பாத்தும். இந்த குரு உச்சத்துல இருக்க நான் சொல்றேன். நிறைய பேர் உங்க ஜாதகத்தை எடுத்து கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. உங்க பிரபு ஜாதகத்தை செக் பண்ணிக்கிட்டு இந்த ஜூன் மாசம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதுல போகணும், எதுல போகக்கூடாது கரெக்டா பிளான் பண்ணி போங்க. கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றி இலக்க பார்க்கிறது கண்டிப்பா இருப்பீங்க நீங்களா. அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது ராசி தான் தனுசு ராசி. எப்படி தனுசு ராசியை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு கடமை உணர்வு நிறைய இருக்கும். தனுசு ராசியை பொறுத்தவரை பாருங்க, இவங்கள மாதிரி யாரும் பயங்கரமாக ஒரு பொறுப்பா இருக்க முடியாது. இந்த ராசியில பிறந்தாவே இந்த கடமை பொறுப்பு அதிகமாக கொண்ட ஒரே ராசினா தனுசு ராசி தான். அது இல்லாம தன்னம்பிக்கை குணம் நிறைய இருக்குங்க. இவங்க யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசுவாங்க. தனுசு ராசியை பொறுத்தவரை அறிவான திறமை தான், வேற ஒன்றும் கிடையாது. திறமையான குணம் இருக்கும் இந்த ராசியில பிறந்துட்டாவே. நிர்வாக திறமை, நல்ல பொறுப்பு, நல்ல ஒரு கௌரவமான குணம் எல்லாமே பாருங்க தனுசு ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய எப்படி தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்க போகுது, அதுக்கான ஒரு பதிவு தான் அது. எப்படி ஜூன் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு தயவு செய்து சொல்றேன். உங்க பிறப்பு ஜாதகத்தை நீங்க செக் பண்ணிக்காம இந்த பலன் எடுத்துக்காதீங்க. ஏன்னா இப்ப குரு பயிற்சி ஆயிடுச்சு. எப்படி குரு பயிற்சி ஆயிடுச்சு, எல்லாருமே எதிர்பார்ப்பீங்க சரி இந்த ஜூன் மாசம் என்ன செய்யும். ஏன்னா இந்த மாசம் பிறந்தாவே மேக்சிமம் ஜூன் மாசம் பிறந்தா ஜூன் ஜூலைக்குள்ள ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம பிளான் பண்ணிடுவோம். நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு ஆசை ஓடுது பாத்தீங்களா. அந்த காசையை கரெக்டா நீங்க ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணி கரெக்டா கொண்டு போனீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப எந்த பரிகாரம் பண்ணாலும் இப்ப சித்தி ஆகும். என்ன காரணம் தெரியுமா? குரு உச்சத்துல இருக்காரு. நிறைய விஷயங்கள் நம்ம நடக்காத விஷயம் கூட நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு உச்சத்துல நான் சொல்றேன். அதனால ஜூன் மாசம் நீங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு இருக்குது. அதனால நிறைய நல்ல பலனும் உங்களுக்கு அதிகமா இருக்கு. நாம கெட்ட பலன் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க, உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை, வருமான பிரச்சனை நிறைய தரங்களை சந்திச்சிருப்பீங்க. இதுல கடைசி முடி வீடியோ பாருங்க, நான் உங்க நட்சத்திரத்துக்கு நம்ம பலன் கொடுக்கும். கிரகம் இப்ப ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். நல்லா பாருங்க, 3ஆம் இடத்துல யார் இருக்காது? ராகு இருக்காரு கும்பத்துல உங்க ராசில இருந்து. அடுத்து 4ஆம் இடத்துல மீன ராசில சனி பகவான். உங்க அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? அர்த்தாஷ்டம சனி இருக்கு அப்படிம்பாங்க. அடுத்து 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார், 6ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார், 7ஆம் இடத்துல புதன் இருக்காரு, 8ஆம் இடத்துல உங்க ராசி அதிபதியான குருவும் சுக்கரம் சேர்ந்து பலமா இருக்கு. உச்சமான குருவோட சேர்ந்து சுக்கிரபகவான் இணையுது. எப்ப? ஜூன் மாசம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் 9ஆம் இடத்துல கேது இருக்குல்ல. நான் சொன்னேன் பத்தி 2 கிரக பயிற்சி நல்லா பாருங்க. செவ்வாய் வந்து ஸ்ட்ரெயிட்டா 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. எப்ப தெரியுமா? ஜூன் 16. அதே மாதிரி ஜூன் மாசம் 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா சூரிய பகவான் 7ஆம் இடத்துக்கு போறாரு. இதான் கிரக அமைப்பு. ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோம். நம்ம இப்ப நல்ல ஒரு நம்மளால ஜெயிக்க முடியுங்கிற திறமை மனசுக்குள்ள இப்ப வந்துருச்சு. அவ்வளவுதான். இப்படிதான் தனுசு ராசி நான் சொல்லுவேன். எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற திறமை என்கிட்ட இருக்குப்பா, நான் ஃபேஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்காது. இப்ப நான் ஓப்பனா சொல்றேன், பயம் இருக்காது. அன்புக்கு நான் அடிபணிச்சு போறப்பா. நீ சண்டை போட்டா உனக்கு சண்டையா வந்து நிற்பேன், அன்பா பேசினா எந்த காரியம் எந்த எடுத்துக்க அப்படிங்கிற குணம் உங்களை மனசுக்குள்ள போறோம். இறுக்க குணம் வந்துடும். அவ்வளவுதான். இப்ப ஏன்னா இறுக்கமான ராசி கடகராசி போய் குரு உச்சமாகிறார். அப்ப அந்த குணத்தை உண்டு பண்ணும். இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப வருமானம், வேலை, தொழில், கணவன் மனைவி 2 பேருக்கும் பாருங்க வேலை ஒத்தியும் போயிருக்கும் நிறைய. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன 1 மாசத்துக்கு முன்னாடி வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, மனைவிக்கு மருத்துவ செலவு, வரைய செலவு, இது மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்புகள், இல்ல கணவனுக்கு ஒரு மருத்துவ செலவை பார்க்கறது, ஏதாச்சும் உடல் உபாதையை பார்க்கக்கூடிய அமைப்புகள், வீண் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு பார்க்கறது. நான் யாரு சொல்றேன்னா, இந்த குருபவன் சரியில்லை, சுக்கிரபவன் ஜாதகம் சரியில்லை. சில பேர் சொல்றாங்கல்ல, பிறந்ததுதான் கஷ்டப்பட்டுட்டே இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சொல்றேன். அவங்க ஜாதகத்துல பாருங்க, ஒண்ணு லக்னாதிபதி மறைஞ்சு போயிருக்கும். இந்த பிறந்து கஷ்டப்படுறாங்க சொல்றாங்க பாத்தீங்களா, ஒண்ணு லக்னாதிபதி மறைஞ்சிருக்கும், இல்ல எந்த கிரகமும் நல்ல இடத்துல திசை நடத்தாது ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா குரு சரியா இருக்க மாட்டார். சில பேர் சொல்றாங்க, நீ சொல்லக்கூடிய பலன் வந்து
எனக்கு சொல்றாப்புல இருக்காதான் நான் கால் பண்றீங்க பார்த்தீங்களா, அவங்களாம் தசாபதி எடுத்து பாருங்க, கண்டிப்பா கரெக்டா போகும். ஒன்றும் இல்லைங்க, பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கலாங்க, பரிகாரத்துல இருக்குங்க, நிறைய விஷயம் இருக்குங்க, அதனாலதான் சொல்றேன். ஏன்னா இப்ப இந்த ஜூன் மாசம் நீங்க பிளான் பண்ணி போங்க. தனுசு ராசியை பொறுத்தவரை நாங்க எதுவும் கெட்டது சொல்ல முடியல, ஏன்னா நல்ல நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா திருமணம், படிப்பு, கல்வி, வேலை, தொழில் எல்லாத்துலயும் ஒரு பிரேக்கை கொடுத்துட்டாரு. சரியாக இல்லை, அவ்வளவுதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி குரு வக்கரமா இருந்தாரு, அது இல்லாம புதன் நீசமா இருந்தாரு, நிறைய விஷயம். புதன் வக்கரமா எல்லாமே பாருங்க, வீடு கொடுத்த சரியா ஸ்ட்ராங்கா இல்லை. பொதுமக்கள் கெட்ட பேர், ஏதாச்சும் உங்க மேல வழக்கு போடுறது, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, இது மாதிரி நிறைய தடங்களை பார்த்துருப்பாங்க. நம்ம அதிக ஜாதகம் பதிவு பண்ணதே தனுசு ராசி தான் நமக்கு அதிகமா. இப்ப பாருங்க நிறைய விஷயம், எனக்கு ஜாதகமும் அதிகமா எழுத பண்ணாங்க, ஜாதகம் பார்த்தாங்க. அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் எழுதுனதும் நம்ம தனுசு ராசி நிறைய சொல்லுவேன். அதிக ஜாதகம் நான் எழுதுனது தனுசு ராசி தான். கைப்பட எழுதி நிறைய பேர் திருக்கணித முறையை கைப்பட எழுதுன்னு சொல்றாங்களா அவங்கன்னு சொல்றேன். இப்ப எல்லாமே டோட்டலா மாறுது பாருங்க, எல்லாம் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. முதல் பலன் என்னமா சொல்லுவேன்னா, வெளிநாடு போகணுமா, வெளியூர் போகணுமா, வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம், உயர் பதவி கிடைக்கணுமா, இது எல்லாமே இப்ப நடக்கும். ஜூன் மாசம் நீங்க எண்டுக்குள்ள பாருங்க, இது 100% நடக்கும் பாருங்க. உங்க குடும்பத்துல யார் வெளிநாடு இருந்தாலும் பரவாயில்ல, தனுசு ராசிக்காரங்க வெளிநாட்டுல வெளியூர்ல உங்க குடும்பத்துல குழந்தைகளா இல்ல வேற யாரும் இருந்தாலும் சரி, நல்ல ஒரு மாற்றம் வெளிநாட்டுகளுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், சூப்பர் வேலை கிடைக்கும். எதனால கிடைக்கும், எப்படி சொல்ல முடியும் உங்களால? ஜூன் மாசம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சுக்கிர பகவான் வந்து நேரா இணைஞ்சிடுவார், எங்க குருவோட சேர்ந்துருவார். உங்களுக்கு வேலையை காட்டக்கூடிய கிரகம் யாரு? சுக்கிரன் தான். 6ஆம் வீட்டு யார்? ரிஷபம் தான். அதிபதி யாரு? சுக்கிரன். 8ஆம் இடத்துல வந்தா வேலை கிடைக்குமா கிடைக்காதா? வெளிநாடு. ஏன் 8ங்கிறது என்ன? வெளிநாடு, வெளியூர். அப்ப நீங்க எந்த வேலை பார்த்தாலும் சரி, வேலை உத்தியத்துல நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக சூப்பரா இருக்கும். தனுசு ராசியை பொறுத்தவரை நீங்க கவலைப்படாம பயணிங்க. அடுத்து பாருங்க, நிறைய பேருக்கு இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை சரியாகிறது, நிறைய பேர் இந்த பேங்க்ல லோன் கேட்கறது, இதெல்லாம் நிறைய கிடைக்கும். ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் உடம்பு ஆரோக்கியம், கவலைப்படாதீங்க. மருத்துவ செலவு இருக்காது. நான் ஓப்பனா சொல்றேன், மருத்துவ செலவு உங்களுக்கு அரைவணியுமே வராது. உடம்பு ஆரோக்கியம், ஹெல்த்தோட இருப்பீங்க. ஆனா நிறைய பேர் என்னை பொறுத்தவரைக்கும் திடீர்னு கல்யாணம் நடக்குங்க. இப்ப 11ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து இருக்காரு. இப்ப காதல் திருமணம், 2வது திருமணம், 2 திருமணத்துக்கு எந்த ஒரு தடங்கள் இல்லாம கண்டிப்பா திருமண யோகம் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. பாத்துக்கு நிறைய பேர் சொன்னால இந்த அர்த்தாஷ்டம சனி இருக்கு, ரொம்ப இதை பார்த்து பயப்படுறீங்களா? அவங்களுக்காண்டி சொல்றேன். தனுசு ராசி எத்தனை பேர் இருக்கீங்களோ, ஏன்னா உங்களுக்கும் சனிக்கு பார்க்கணும் பிடிச்சிக்காது. இப்ப இந்த குருபவன் பாருங்க, சனி பவனை பாக்குறாரு. வீடு, இடம், பூமி, சொத்து வாங்குறது, வண்டி வாகனம் வாங்கினா இப்ப வாங்கிருங்க. ஏன்னா குரு சுகம் இணைஞ்சிருக்கு. ஆடம்பர சொகுசுக்காரு, வீடு, சொத்து எல்லாம் வாங்கினா வாங்கிருங்க. அந்த இடத்த விற்க முடியாதவங்க இப்ப மூவ் பண்ணி வித்துருங்க, நல்லா இருக்கும். இப்ப நல்ல ரேட்டுக்கு போகும், கவலைப்படாதீங்க. அடுத்து சூரியன் பாருங்க, கரெக்டா ஜூன் மாசம் 15ஆம் தேதி உங்க ராசியை நேரா பாக்குறாரு. 9ஆம் தேதி பாக்குறாரு. அப்பாவுடைய வேலையோ அம்மாவுடைய வேலையோ இல்ல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்க எழுதி பாருங்க, ரிசல்ட் இருக்கு. அரசாங்க வேலைக்கு ரிசல்ட் இருக்கு, தனியார் இடத்துல ஒரு ப்ரொமோஷன் போறதுக்கும் அதிகமா ரிசல்ட் இருக்கு. ஏன்னா இந்த கிரகம் நல்லா இருக்கு, அதனால சொல்றேன், சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்கான அமைப்பு சூப்பரா உட்காந்துருக்கு. அப்ப எதுவுமே தைரியமா இறங்கி அடிங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். அடுத்து பாருங்க, பெண்களுக்குலாம் சூப்பரா இருக்கும். பெண்கள் நல்லா இருக்கும். திடீர் லாட்டரி சீட்டு அடிக்கும். குரு சுக்கிரன் இணைஞ்சாவே பெருங்கொண்ட பணம் வரணும், ஒண்ணு நகை வரணும், பணம் வரணும். அப்பெல்லாம் ஜாதகத்தை பார்த்து தசாபதி படுங்க, அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய மாட்டாங்க. ஜாதகத்தை மூவ் நல்லா இருக்கும். புதுசா தொழில் பண்றவங்க ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுவோம், சூப்பரா இருக்கும் தொழில் ரீதியா. நான் தொழில் உத்தியோகத்துக்கு எந்த ஒரு தடங்களும் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், ஆனா நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். மாமனார் மாமியார் உறவு, சகோதர சகோதரி உறவுகள் நல்ல அமைப்பா இருக்கும். நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சுக்கோ. மெயினா பாருங்க, தனுசு ராசி எத்தனை இந்த ஆசிரியர் வேலை பாக்குறீங்களா, அவங்களுக்கு நல்ல செய்தி வரும். அடுத்து மருத்துவர்களுக்குலாம் சூப்பரா இருக்கும். அடுத்து பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, அடுத்து கெமிக்கல் ஃபீல்ட்ல உள்ளவங்க, இந்த ரசாயன சம்மந்தப்பட்ட ஃபீல்ட்ல உள்ளவங்க எல்லாருக்கும் சொல்றேன், நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா நல்லா இருக்கும். இப்ப நட்சத்திர பலன் பார்த்தோம்னா, முதல் நட்சத்திரம் என்ன வரும்? மூல நட்சத்திரம். எதுவுமே சொல்லி கொடுக்கணும், நம்ம பார்த்தவரை செய்யக்கூடிய மெயின் பவர் ஷார்ப்பா இருக்குமே. எப்படி மூல நட்சத்திரம் எதுவுமே சொல்லி கொடுக்கணும், நான் பார்த்தவனை செய்யக்கூடிய மெயின் பவர் ஷார்ப்பா இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும் பயங்கரமா செஞ்சுப்பாங்க. எந்த இதுவுமே டக்குன்னு அந்த ஒரு வேலையை கத்துக்கக்கூடிய மைண்ட் பவர் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். டக்குன்னு கத்துக்குவாங்க. நிறைய பேருக்கு பாருங்க, சூப்பரான ஒரு திறமையான குணம் இருக்கும். சரிங்களா? பயங்கரமான திறமையான குணம் இருக்கும். எதையுமே சொல்லிக் கொடுக்கணும், பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, மருத்துவத்துறை, கமிஷன் துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, நிறைய விஷயம் சாதிக்கலாம். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எப்படி தொழில் உத்தியோகம் செம்மையா இருக்கும். நிறைய பேருக்கு சார் வேலை உத்தியோகம், உயர் பதவி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுப்பாரு. வெளிநாடு வெளியூர் எல்லாம் சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு நிறைய பேருக்கு. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா புராண பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம், நல்லா ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும் பாரு அந்த புராண பிறந்தவங்க.
இனிமே சூப்பரா இருக்கும். எப்படி புராண நட்சத்திரம் இனிமே நல்ல ஒரு திறமையான குணம் உங்களோட சூப்பரா இருக்கும். வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். யாரு பூராண நட்சத்திரம் சொல்றேன். ஆசைப்பட்ட விஷயம் அடையக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றம் அழகா அமைச்சு கொடுக்கும். ஒன்றும் இல்லை, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, வேலை உத்தியோக ப்ரொமோஷன் பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே நல்ல ஒரு அமைப்பை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு. யாரு பூராண நட்சத்திரம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும் பாரு. உத்திராடத்துல பிறந்தா சொல்றேன், எதுவுமே பயப்பட மாட்டாங்க. எது வந்தாலும் பார்த்துக்கக்கூடிய ஒரு மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். உங்களுக்கு பாருங்க, ரொம்ப கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு நிறைய பிரச்சனை நீங்க பார்த்துட்டீங்க. ஆனா இனிமே பார்க்க மாட்டீங்க. ஜூன் 15க்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றம் வரும். கணவன் மனைவி ஒற்றுமை, படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு, கமிஷன், வியாபாரம் நிறைய ஒரு நல்ல விஷயத்த கண்டிப்பா சூப்பரா பார்க்கலாம். நான் சொல்றது ஜூன் 15க்கு அப்புறம் உத்திராடத்துல பார்த்து நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. ஏன்னா திருமண தடை, கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே தரங்களை பார்த்து இனிமே பார்க்க மாட்டீங்க. இனிமே எல்லாமே உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரக்கூடிய சூப்பரா இருக்கு. வரக்கூடிய ஜூன் மாத பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.